இல்ல இது மக்கள் இன்னைய பொறுத்த மட்டும் அச்சப்பட தேவையில்ல. என்ன அப்டின்னா, நானும் ஒரு பிபிசிஎல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சென்னையில. ஆயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பதட்டங்கள் தேவையில்ல. ஏன்னா, இன்னைக்கு பொறுத்த மட்டும் இன்னும் எந்த ஒரு தட்டுப்பாடு வரும் அப்டிங்கிற அறிக்கை இன்னைக்கு எதுவுமே அஃபிஷியலா இதுவரைக்கும் அனௌன்ஸ்மென்ட் வரல. ஆனா மக்களிடையே ஒரு பதட்டம், ஒருவேள இல்லாம போயிருமோ அப்டிங்கிறதுக்காக தேவையில்லாத பதட்டங்கள் இருக்குது. அது அந்த பதட்டம் இப்போதைக்கு தேவையில்ல. முதலமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு தேவையான ஸ்டாக் வச்சிருக்காங்க. நீங்க அச்சப்படாத முதலமைச்சர் சொல்றாரு. இருந்தாலும் இந்த சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, பல உணவகங்கள்ல மூடியிருக்காங்க. மூடியிருக்காங்க. உணவகங்கள் இல்ல. இதற்கு காரணம் இப்ப இது இது இயற்கையாவே இந்த இத உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இல்ல. அது எப்படின்னா, அங்கருந்து நம்ம வரக்கூடிய பற்றாக்குறைகள் இருந்தா கூட, மாநில அரசும், மத்திய அரசும் இணைஞ்சு தான் அத நம்ம செயல்படணும். மத்திய அரசு அதுக்குண்டான வேலைகள கண்டிப்பா இம்போர்ட் இறக்குமதிய கண்டிப்பா பண்ணியாகணும். வரக்கூடிய முடியாத சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, கமர்ஷியல் சிலிண்டர மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ரெசிடென்ஷியல் சிலிண்டர பண்ண முடியாது. ஏன்னா வீடுகளுக்கு தேவையானத கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு சூழ்நிலையில வீடுகளுக்கு தேவையான எந்த ஒரு தட்டுப்பாடும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. கமர்ஷியலா ஸ்டாப் பண்றாங்க. வருங்காலத்தில கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரத்தில அதையும் கிளியர் பண்ணிருவாங்க. அந்த இஷ்யூ இல்ல. இல்ல இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். சிலர் பார்த்தீங்கன்னா, இத ஒரு இதா வச்சுக்கிட்டு விலை ஏற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில செயல்படுறதா குற்றச்சாட்டு இருக்கு. நடக்குது. அது மாதவரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அது போன்ற செயல்கள் நடந்திருக்கு. இது போன்ற இந்த டிஸ்ட்ரிபியூட்டரா அவர்களுக்கு நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க? இது உண்மையிலேயே தவறான உதாரணம். என்னன்னா, ஒரு இந்த மாரி சூழ்நிலையில மக்களோட அவங்களுக்கு தேவைய செய்யறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில கண்டிப்பா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர, இந்த மாரி பதுக்கி வச்சு அத அதிக விலைக்கு விக்கிறதுங்கிறது கண்டிப்பா தண்டனை. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் சரி தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாரி யாராவது பதுக்கி வைக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு கடுமையான தண்டனை குடுப்போம் அப்படிங்கிறத.